இதுதான் ஒரு முஃமினுடைய தயாரிப்பு. இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஃமின்களிடமிருந்து எதிர்பார்க்கிறான். வேறு எதையும் அல்லாஹ் முஃமின்களிடமிருந்து எதிர்பார்ப்பது கிடையாது. அல்லாஹ் இந்த உலகத்திலே முஃமின்களிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய, அல்லாஹ் எம்மிடத்திலிருந்து விரும்பக்கூடிய ஒரே ஒரு காரியம், வல்லாஹு யுரீது அய்யதூப அலைக்கும், அல்லாஹ் உங்களை அவன் பக்கம் மீழ்ச்சி அடையக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். وَيُرِيدُ الَّذِينَ يَتَّبِعُونَ الشَّهَوَاتِ أَن تَمِيلُوا مَيْلًا عَظِيمًا. யார் மனோ இச்சைகளை பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வை விட்டு உங்களை தூரமாக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அல்லாஹ் உங்களுக்கு எப்போதும் எளிமையை, அல்லாஹ் சிரமம் இல்லாத நிலைமையைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், விரும்புகிறான். அல்லாஹ் உங்களுடைய தௌபாக்களை அங்கீகரிப்பதை அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ் விரும்புகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையுடைய சூழலை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் எம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட கழியாது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நாம் மாற்றமாக நடக்காமல் என்ற ஒரு சூழ்நிலை எம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. உண்மையா இல்லையா? எல்லோருடைய நிலைமையும் அதுதான். எம்முடைய காலையிலிருந்து இரவு வரை எம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடிய காரியத்தை விட அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடிய காரியங்கள் தான் எம்முடைய வாழ்க்கையில் அதிகம். உலகம் முழுவதிலும் எம்முடைய சமூகத்துடைய நிலைமையை பார்த்தால் பாவங்கள் குற்றங்களிலேயே இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர பெரும்பான்மையான மக்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. பாவங்கள் தான் அவர்களுடைய காலை எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறுபட்டு நடக்கக்கூடிய காரியங்களோடு தான் அவர்களுடைய பகலும் கழிகிறது, இரவும் கழிகிறது. இன்றைய காலத்திலெல்லாம் பாவங்கள் எல்லாம் ஒரு குற்றமாகவே கருதப்படுவது கிடையாது. ஒரு பாவத்தை, அது பெரிய பாவமாக இருந்தாலும் ஒரு சிறிய பாவமாக இருந்தாலும் அதை சர்வ சாதாரணமாக எந்த உணர்வும் இல்லாமல் செய்யக்கூடியவர்களாகத்தான் எம்மில் பலர் மாறிவிட்டார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக. அனஸ் இப்னு மாலிக் யார்? அனஸ் இப்னு மாலிக் யார்? ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காதிமாக பணியாற்றியவர்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் 10 ஆண்டுகள் பணிவிடையாளராக இருந்திருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம்! அந்த 10 ஆண்டுகளில் அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பார்த்து ஏன் செய்தா, எதற்கு செய்தா என்று கூட கேட்டது கிடையாது.